மார்னிங் நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ பார்க்குறது 141 தி அபெக்ஸ் பேங்க் ஆஃப் ரூரல் கிரெடிட் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி நமக்கே தெரியும் நப்ராட் தான். இது வந்து எக்கனாமிக்ஸில் இருக்க. ஆப்ஷன் ஏ. வாட் வாஸ் தி நீட் ஃபார் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் இன் இந்தியா? இந்தியாவில் நில சீர்திருத்தங்களின் அவசியம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங் வாஸ் கெட் டிவைடட். விவசாய நிலம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்க. தே சோன் ஏரியா ஆஃப் லேண்ட் பர் பர்சன் ஆர் இன்க்ரீசிங். ஒரு நபருக்கான விதைக்கப்பட்ட நிலத்தின் பரப்பளவு அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா நில சீர்திருத்தங்களுக்கு ஒரு தனிநபருக்கான இடத்தை வந்து குறைச்சி தான் கொடுத்தாங்களே தவிர அதிகரித்து கொடுக்கல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ்ட். உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போது 1ம் 3யும் கரெக்டு, பட் 2 வந்து ஃபால்ஸு. ஆப்ஷன் பி. A scheme having cultivatable command area CCA of more than 10,000 hectares of irrigated area is known as. 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளை நிலங்களுக்கு CCAக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தினை டேஷ் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000ங்கிறதுனால அதிகமாக இருக்கிறதால மேஜர் இரிகேஷன் ஸ்கீம், அதாவது பெரிய நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ. Which of the following statement are true about காமராஜ்? காமராஜரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? தி பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காமராஜர் வாஸ் சத்யமூர்த்தி. காமராஜரின் அரசியல் குரு பார்த்திங்கன்னா சத்யமூர்த்தி. இது ரொம்ப கரெக்டாக. இன் 1937 he was elected to the legislature for சேலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது தப்பு. குந்தாக் ரிவர் ப்ராஜெக்ட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் டியூ டு திஸ் எஃபர்ட். குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு. 1ம் 3யும் மட்டும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் வந்து சி. அடுத்து 145 assertions. வந்தே மாதரம் வாஸ் அடாப்டட் அட் தி ஸ்லோகன் ஃபார் எகிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்தே மாதரம் என்பது போராட்டத்துக்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமாம், இது கரெக்டு. ரீசன், இட் வாஸ் அடாப்டட் டூரிங் தி ஸ்வதேசி மூமெண்ட் இன் ப்ரொட்டஸ்ட் அகெயின் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ஸ். விளக்கம், வங்காள பிரிவினைக்கு எதிராக சுதேசி இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமாம், ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு, எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக இருக்குது. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் என்பது ஏவுக்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு வரணும். Which of the following statement is are true? பின்வரும் வாக்கியங்கள் எவைவே சரியானவை? மகாகவி பாரதியார் was the pioneer of modern Tamil poetry and is considered one of the greatest Tamil literacy figure of all times. மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதிகள் ஒருவராக கருதப்படுகிறார். ஆமாம், இது கரெக்டு. பாரதியார் வாஸ் தி ஃபோர் ரன்னர் ஆஃப் தி ஃபோர்ஸபிள் கைண்ட் ஆஃப் ட்ராமா தட் கம்பைன் கிளாசிக்கல் அண்ட் கண்டெம்பரரி எலமெண்ட்ஸ். பாரம்பரிய மற்றும் சமகால கூறுகளை இணைத்த ஒரு வலிமையான நாடகத்தின் முன்னோடி பாரதி ஆவார். இவர் நாடகத்தின் முன்னோடியெல்லாம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1 மட்டும் தான் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் ஏ. ஹூ லேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் காதி மூமெண்ட் இன் ராஜபாளையம்? ராஜபாளையத்தில் காதி இயக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா ஐபி அரங்கசாமி ராஜா அப்படிங்கிறவங்க. இது வந்து புக்கில் இல்லை, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஐபி அரங்கசாமி ராஜா. சூஸ் தி கரெக்ட் ராங்லி மேட்ச்டு பேர். தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஷ்டபிரதான் கவுன்சில் ஆஃப் 8 மினிஸ்டர். அஷ்டபிரதான்ங்கிறது 8 அமைச்சரவை குழு, 8 அமைச்சர் சேர்ந்த குழு, அது கரெக்டு. சர்தேஷ் முகி அதாவது டேக்ஸ் ஆஃப் டெரிட்டரிஸ். சர்தேஷ் முகி அப்படிங்கிறது பிரதேச வரி, அதுவும் கரெக்டு. சவுத் அப்படிங்கிறது கஸ்டம் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. சவுத் வந்து கஸ்டம் டியூட்டி கிடையாது, சுங்கவரி கிடையாது. அமத்தியா அப்படிங்கிறவங்க ஃபாரின் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அமத்தியாங்கிறது வெளிநாட்டுத்துறை அமைச்சர் கிடையாது. ஓகேங்களா? 3 and 4 வந்து இன்கரெக்டாக பேர் ஆயிருக்கு. At which railway station in South Africa Gandhiji was evicted from the train? தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான். ஆப்ஷன் ஏ. Name the earliest and best known mutinies before the revolt of 1857.
1857 ஆண்டுக்கு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று. அப்படிங்கிறதுனா இந்த வேலூர் சிந்திய சிப்பாய் கழகம் நினச்சா வேலூர் கழகம்னு சொல்லுவாங்க இல்லையா, 1806 நடந்துச்சு. இந்தியன் சோல்ஜர் மியூட்டினிட்டி அட் வெல்லூர், அதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. As per the contest mentioned in கலிங்கத்து பரணி, தி வேர்ட் யோகா மீன்ஸ். கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லோட விளக்கம் என்னென்னா கான்சன்ட்ரேஷன், அதாவது மனதை ஒருமுகப்படுத்துதல் தான் இந்த யோகாங்கிறது. ஓகேங்களா, நார்மலாகவே யோகானாலே மனதை ஒருமைப்படுத்துறது தானே. தி இயர்லியஸ்ட் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சோலாஸ் டிஸ்கவர்ட் இன் தமிழ்நாடு ஆர். தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்புத்தகடு கல்வெட்டுகள் எங்கே இருக்குன்னா திருவாலாங்காடு செப்பு பட்டயம், வேள்விக்குடி செப்பு பட்டயம், வேலூர்பாளையம் பட்டயம், சின்னமனூர் செப்பு பட்டயம். இதில் திருவாலாங்காடு செப்பு பட்டயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஆரம்பகால செப்பேடு சோழர்களோடது இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி. சூஸ் தி ரைட் மேட்ச்டு அமாங் தி ஃபாலோவிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான பொருத்தத்தை சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ் விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் 1856, இந்து விதவை மறுமண சட்டம் கரெக்ட் 1856 தான். பெங்கால் சதீர் ரெகுலேஷன் 1829. வங்க சதி ஒழுங்குமுறை ஆமாம் 1829 பெண்டிங் கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது 1919 கிடையாது, அது தப்பு. அதுக்கடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், இந்து சமய அறநிலை சட்டம் 1821, அதுவும் தப்பு. 1 and 2 மட்டும் தான் கரெக்டு, ஆப்ஷன் பி. Name the female speaker of the Congress. Radio was possessed a startlingly rich voice and sharp expressions. காங்கிரஸ் கட்சியின் வானொலியில் பணியாற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி யார்னா உஷா மேத்தா. இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் இந்திய தேசியமில் இருக்குது, ஆப்ஷன் சி. Which ஆழ்வார் sang devotional song in the guise of folk songs? நாட்டு பாடல் சாயலில் பக்தி பாடல்களை பாடிய ஆழ்வார் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் தான் நாட்டுப்புற பாடல் மாதிரி பண்ணியிருப்பார். அப்போ திருமங்கை ஆழ்வார். பிக் அவுட் தி கரெக்ட் பேர் ஃப்ரம் தி ஃபாலோவிங் கிவன்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர் சரியான இணையை தேர்வு செய்க. சிட்டி லைட்ஸுங்கிறது எபிக் மூவி, காவிய படம்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிறது காமெடி ஆக்டர், கேலி சித்திர நடிகர்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. சார்லிஸ் சாப்ளின் அப்படிங்கிறது அவார்ட் வின்னிங் மூமெண்ட்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. இப்போ என்னென்னா சிட்டி லைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவார்ட் வின்னிங் மூவி, தி கிரேட் டிக்டேட்டருங்கிறது எபிக் மூவி, சார்லி சாப்ளின்ங்கிறவங்க தான் காமெடி ஆக்டர். அடுத்து மாடர்ன் டைம்ஸ் அப்படிங்கிறது ரிசர்ச் மூவி, ஆராய்ச்சி படம், இது மட்டும் தான் கரெக்டாக, ஆப்ஷன் டி. ஹூ ரோட் தி புக் மனுமுறை கண்ட வாசகம்? மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். ஓகேங்களா. Who was the first and the only Governor General from Madras Presidency in the Dominion of India? ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரியார், இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். இளங்கோ அடிகள் who wrote சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகள் பார்த்திங்கன்னா ஒரு சமண துறவி, ஜெயின் மாங்க் அவர். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி. மேட்ச் தி ஃபாலோவிங் ஃப்ரம் தி லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். வரிசை 1 உள்ளதை வரிசை 2 வரிசையுடன் பொருத்தி சரியாக விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி மலை சார்ந்த இடம்னாலே நமக்கு முருகர் கடவுள் தான், ஆப்ஷன் 2 வரணும். அடுத்து முல்லைன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு திருமால் வருவாங்க, சரிங்களா. காடு சார்ந்த இடமும். அதுக்கடுத்து மருதம்னா உங்களுக்கு இந்திர கடவுள், ஏன்னா உங்களுக்கு இதை பேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வயல் சார்ந்த இடமும். அடுத்து நெய்தல்னா வருணன். 2, 3, 1, 4 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது, அப்போ ஆப்ஷன் ஏ. சூஸ் தி ரைட் ஆன்சர் among தி டைப் which of the following statement are true about Justice Party.
நீதி கட்சியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கவும். In order to safeguard the interest of non-Brahmins, in August 1917, to organize a party called the South Indian Liberal Federation. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்ற கட்சியை ஏற்பாடு செய்தார். ஆமாம், இது கரெக்டு. சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் பாப்புலர்லி நோன் as a ஜஸ்டிஸ் பார்ட்டி. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நீதி கட்சி என்று அறியப்படுகிறது. ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் கன்சிடர் ஆஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் திராவிடியன் மூமெண்ட். நீதி கட்சி திராவிட இயக்கத்துக்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுதுன்னா அப்படின்லாம் சொல்லலை. அதனால் ஆப்ஷன் 3 வந்து தப்பாக இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில். 1 2 தான் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் சி. விச் தமிழ் ரைட்டர் இஸ் அடலேட்டட் ஆஸ் காடு கழுமம் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் அப்படின்னு சொன்னது யார்? காடும் கமழும் கற்புகம் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் என புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை தான் அப்படி சொல்லுவாங்க. Who was the first collection of modern poetry released in India? தமிழில் வெளிவந்த முதல் புது கவிதையின் தொகுப்பு என்ன சொல்லுவாங்கன்னா புது குறள்கள் அப்படின்னு தொகுத்து வச்சுட்டாங்க. அதான் புது குறள்கள். Who wrote எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நலனே அப்படிங்கிற பாடிய புலவர் யாருன்னா ஔவையார் தான் அதை பாடியிருக்காங்க. இதுவும் புக்கில் இருக்காது, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயந்தான். அமாங் தி கடையேழு வள்ளல் ஹூ ஆஃபர் நீலமணி அண்ட் நாகதந்த லிங்கம் டு தி சிவன். கடையேழு வள்ளல்களில் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் யாருன்னா ஆயின்னு சொன்னாங்க இல்லையா, ஆய் அண்டிரன்கிறவங்க தான் அளித்திருப்பாங்க. இது எதுவுமே புக்கில் இல்லை, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ ப்ரையாரிட்டி ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் தி கவர்மெண்ட். பின் வருவனவற்றுள் எது அரசின் சமூக நல திட்டங்களில் முன்னுரிமை இல்லாதது அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை, வயது வந்தோருக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு எல்லாமே முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதே ப்ரொடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கல. அப்போ ஆப்ஷன் டி. When was the Madras state renamed as Tamil Nadu and who was appointed as the Chief Minister of Tamil Nadu? மெட்ராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யாருன்னா 1969 அண்ணாதுரை தான் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் சி. According to census 2011, Dash district of Tamil Nadu has the lowest child sex ratio. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளதுன்னா அரியலூர். இதுவும் எக்கனாமிக்ஸில் இருக்கு. விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் கால்ட் தி டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. எந்த இந்திய நகரம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுதுன்னா சென்னை. இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான், இதுவும் புக்கில் இருக்குது. ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் இருக்குது. விச் இஸ் நாட் தி நான் கமர்ஷியல் எனர்ஜி ரிசோர்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் டவுன். கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வணிகம் சாராத ஆற்றல் வளம் டேஷில் இல்லை அப்படின்னா மர எரிபொருள், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், அனிமல் டங்க் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதே ஹைட்ரோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நீர் ஆற்றலில் அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக வராது, நான் கமர்ஷியலாக வராது. அப்போ ஆப்ஷன் சி. Which state has the highest percentage of urban population in India as per 2011 census? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். ஆப்ஷன் பி. காயகல்ப் அவார்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட். காயகல்ப் விருது எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பப்ளிக் ஹெல்த் கேருக்கு தான் இந்த காயகல்ப அவார்ட் கொடுப்பாங்க. ஆப்ஷன் பி. The concept of dash concentrates on deprivation in long-lived knowledge and a decent living standard of human life. dash என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. அப்படின்னா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இருக்காங்க இல்லையா, HPIன்னு சொல்லுவாங்க. மனித வறுமை குறியீடு தான் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்க்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. Assertions. Tamil Nadu is entirely dependent on rain for recharging its water resources. தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையாக மழையவே சார்ந்துள்ளது. ஆமாம், கரெக்டு. அப்போ கூற்று கரெக்டு. ரீசன்ஸ். தி ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன்ஸ் லீட் டு அக்யூட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அண்ட் சிவியர் ட்ரஃப்ட் இன் தமிழ்நாடு.
காரணம் தமிழ்நாட்டில் பருவகால மழை பெய்யாமையால் தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிகழ்கின்றது. அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ அண்டு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். அது அப்போ ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் சரியான விளக்கமாக இருக்குது. இன் தமிழ்நாடு தி டிஜிட்டல் ஆக்சலரேட்டட் ஸ்கீம் இஸ் எய்ம்டு. தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் ஆக்சலரேட்டர் ஸ்கீமோட முக்கியமான எய்ம் என்னென்னா டு ஸ்டார்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ் தான், புதிய தொழிற்சாலைகளை தொடங்குறது. அதுக்கடுத்து சம் இருக்குது. சம் மேக்ஸ் தனியாக பார்க்கலாம். ஓகே ஃபேமிலி, உங்களுக்கு இதோட அந்த கொஸ்டின் பேப்பர் முடியுது. ஓகேவா? தேங்க்யூ.